இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த பதிவில் நாம் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பல வகையான இயந்திரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த பதிவில் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு இயந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பிரஷ் கட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ சமீப காலமாக நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த பிரஷ் கட்டர் தான் வரும். நீங்கள் இதை வச்சு களை எடுக்கலாம், இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா புல் வெட்டலாம், நெல் அறுக்கலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி பயங்கரமாக விளம்பரம் போடுவான். இதை நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஸ்ட்ரோக் இருக்குது, 4 ஸ்ட்ரோக் இருக்குது. இது உங்களுக்கு அப்படி வேலையை செஞ்சிடும், இதை இப்படி வேலையை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே இந்த இயந்திரம் வாங்கலாமா, இந்த இயந்திரம் வாங்கினா விவசாயிகளுக்கு இது பலன் இருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு முழு பதிவாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரஷ் கட்டர்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது பெரும்பாலும் களைகளை ரொம்ப நீளமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அகற்றலாம். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா டொயினை வச்சு நம்ம தேவையில்லாத பொருட்களை நம்ம இது பண்ணலாம். அதே மாதிரி அதில் முன்னாடி அதில் வேறு ஃபிட்டிங்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வேறு விவசாய பணிகளை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு விளம்பரம். முதல்ல எல்லா விவசாயிகளும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பரம்பரையாக விவசாயம் செய்கிறவங்க, ஏழை விவசாயி யாருமே இதை வாங்க போகிறது கிடையாது. ஆனால் புதுசாக இன்றைக்கி விவசாயம் செய்யணும் அப்படின்னு நினச்சி வாரவங்க விவசாயத்தில் கூலி ஆள் பற்றாக்குறை, வேலையாள் இல்லாதது, அதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இயந்திரத்தை வாங்கிட்டால் நமக்கு நம்மளுடைய தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி சில ஆயிரங்கள் தானே, ஒரு 10,000 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயந்திரத்தை வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயந்திரம் வாங்கி ஒரு 5 நாளைக்கு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில வேலையில் செய்யும் பொழுது அது ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ நீங்கள் உடனே வாங்கின இடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் வேறு ஃபிட்டிங் இருக்குது சார், அந்த ஃபிட்டிங்கை வாங்கி மாட்டணும், ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஃபிட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2,500 பில்லை தூக்கி போடுவாங்க. நீங்களும் அடுத்த ஃபிட்டிங்கை வாங்குவீங்க, அது ஒரு வேலையை செய்யும், அடுத்த வேலைக்கு அது பயன்படாது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு இந்த மிஷினை வாங்கியிருப்பீங்க, அதுக்கு ஒவ்வொரு ஃபிட்டிங்காக அது ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்கிடுவீங்க. அது போக இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலில் இயங்கக்கூடியது. அதே மாதிரி கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா ஃபுல் ரேசிங்கில் வச்சு மிஷினை ஓட்டணும் அப்படின்னா அந்த 1 லிட்டர் அப்படிங்கிறது 1 மணி நேரத்துக்கு கூட ஓடாது, ரொம்ப வேகமாக ட்ரை ஆயிரும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் இன்ஜின் ஆயில் நம்ம இதில் ஊற்றிக்கணும். அதுபோக பெட்ரோலில் நம்ம ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம். அதுபோக இதில் இந்த சோக்கு எல்லாமே கொடுத்துருப்பான், ஏர் ஃபில்ட்ரு, இந்த மாதிரி இதுதான் முக்கியமான ஒரு பாட்டு. இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் இந்த பைப்பு எல்லாமே சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த பைப்பை நீங்கள் மாற்ற போனீங்க அப்படின்னா அதை கலட்டிட்டு மாட்டும் பொழுது வாசர் மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு 1,500 ரூபா குறைஞ்சதை பில்லை போட்டுருவான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லாக் இருக்கும். அந்த ஏர்லாக்கை நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 தடவைக்கு மேலே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏர்லாக் ரப்பரில் இருக்கும், அந்த ரப்பர் கிழிஞ்சிரும். அந்த ரப்பர் 150 ரூபா, ஆனால் கழட்டி மாட்டுறதுக்கு ஒரு 550 ரூபா வாங்கிடுவான். நம்ம அதை மாட்டிடலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அது வேறு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும், உடனே சொல்லிடுவான் நீங்கள் கழட்டி மாட்டினது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வீடர் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம களைகளை எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. இதை தூக்கி நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா மிஷினுக்கு நம்ம அதிக அளவில் ரேசிங் கொடுத்தா தான் இது சுற்றவே ஆரம்பிக்கும். அதிகமாக லோடு கொடுத்து மிஷின் சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ராடு, குட்டி ராடு தான் இருக்கும், அந்த ராடு என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக ஹீட் ஆகி அந்த ராடில் இருக்கக்கூடிய பற்கள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பல்ஸ்டேட்டர் அமைப்பு சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். அந்த ராடு ஒரு 2,500 ரூபா மட்டும்தான். அப்படிங்கிறப்போ இது நமக்கு ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து இந்த ஹெவியாக போட்டுலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் ராடு போயிடும். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த கட்டிங் வீல், இது பிளேடுன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பர் நேப்பியர், அப்புறம் நெல், அப்புறம் புல்லுலாம் அறுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வச்சு நீங்கள் அறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு வலி மட்டும்தான் வரும். அதே மாதிரி நீங்கள் சூப்பர் நேப்பியர் தட்டையெல்லாம் அறுத்தீங்க அப்படின்னா தட்டை நல்லா வளர்த்தியாக இருக்கும், அறுக்கவும் உங்கள் மேலே தான் சாயும். அதை நீங்கள் அதை எப்படி சொல்கிறது, கண்ட மாணிக்கில் வெட்டி போடலாம். அதை நீங்கள் திரும்ப சேர்த்து கெட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப பெரிய பழுவாயிரும். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால் இந்த மிஷின் உங்களுக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மிஷினை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணாமல் வச்சதுனால தான் உங்களுக்கு இந்த மிஷின் சீக்கிரமாக போயிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மிஷின் நீங்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிராக்டர் செகண்ட் ஹேண்டில் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நீங்கள்
நீங்கள் ஓட்டுறது உங்களுக்கு எவ்வளவோ லாபமாக இருக்கும். தயவுசெய்து விவசாயம் அப்படிங்கிறது விளையாட்டு கிடையாது. நன்றி.